மக்களே, பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதை கேட்டா நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதால தான் இந்த ஷோவோட குவாலிட்டியும் சில விஷயங்கள் அடிபட்டு போகுது அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல முடிவு, நல்ல எவிக்ஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்கு. அது யாரு என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ற உதவியா இருக்கும். மறக்காம அதை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நான் சொல்லிட்டு இருந்தேன், காலையிலேயே சொல்லிட்டு இருந்தேன், டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து சேனல் ஒருத்தர் தூக்குறதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க, டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஓகேவா? போன வீடியோல தான் இன்னொரு விஷயமே சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பாப்புலரான ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓட்டிங் அடிப்படையில் கடைசியில் இருந்த கனி திரு எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துருச்சு. அடுத்த நபர் யார், அதை நான் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அடுத்த நபர் வேற யாரும் இல்லை. நான் காலைல சொன்ன வாட்டர்மெலன் ஸ்டார் தான். வாட்டர்மெலன் ஸ்டார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டு. அதுவும் அந்த ஆர்டிகல்லே நான் போன எந்த ஆர்டிகல் ரிலீஸ் ஆச்சுன்னு நான் போன வீடியோல சொன்னனோ அதே ஆர்டிகல்ல கடைசி நேரத்தில் இதை பண்ணியிருக்காங்கன்ற தகவலுமே வந்துருச்சு. டபுள் எலிமினேஷன், ஒன்று கனி காலி, 2 இது திவாகர் காலி அப்படின்றத ஹைலைட்டு. இதுல நிறைய சம்பவங்கள் நடக்கும். இவங்க 2 பேர் எவிக்ட் ஆனா, ஒன்னு கனி எலிமினேட் ஆகிறத கனி எங்க இப்படிலாம் ரியாக்ட் பண்றாங்க. அப்போ ஒரு மேடம் மட்டும் தனியா உட்காந்து சந்தோஷம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மறுநாளே இவர் எவிக்ட் ஆகும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க தோணுது. எந்த அடிப்படையில வாட்டர்மெலன் ஸ்டாரை எலிமினேட் பண்ணாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். குறிப்பா சொல்லனா, அவர் வீட்டுக்குள்ள நடந்துக்கிற நிறைய பிஹேவியர்ஸ் நாட் அக்செப்டபிள். கடந்த வாரத்தில் மட்டும் அவர் கேட்காத கேள்விகளே இல்லை, அனைத்து கேள்விகள். திவ்யா ஒரு வேளை சொந்தக்கார பொண்ணா இருக்குமோ, என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமா ஜாதியை கேட்பதாகவும் எந்த சமூகம் அப்படின்றதை கேட்பதாகவும் அந்த தகவல் இருந்துச்சு. அதுல திவ்யா இதை பத்திலாம் எனக்கு பேசாதீங்க, எனக்கு வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்ற மாதிரி மூஞ்சில் அடிச்சால் போல திவ்யா சொன்னாங்க. அடுத்து திவ்யாவை கையை பிடிச்சது ஏன் பிடிச்சிங்கன்னு கேட்கும்போது, இல்ல கொஞ்சம் எனக்கும் ஆசை இருக்குதானே செய்யும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினதாகட்டும். இது அதை தாண்டி ஜம்மீன் பரம்பரை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சொத்து மதிப்புகள், இந்த ஜாதி சமூகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ரொம்ப முற்றிலும் தவறானது. அதை வந்து வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்றதே பெரும் தப்பு. அதை பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த தரப்புல இருந்து வந்துட்டு இருக்குன்றதுக்காக அவரை அந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் பேசுற பேச்சுக்கள் அப்படி இருக்கு. தகுதி, தராதரம், ரேஞ்சு, லோக்கலு, என்ன வார்த்தைகள், எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு பாருங்க. இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினா இன்னும் ஷோல வச்சுட்டு இருந்தா ஷோக்கு டேமேஜ் அதிகம் தான். நேத்து ஒரு வேலையை வேற பார்த்து விட்டாரு, தெரியுமா இல்லையா மக்களே உங்களுக்கு? என்ன டைலாக்னா, எபிசோட்ல அதை கட் பண்ணி தூக்கிட்டாங்க. கேமரா முன்னாடி வந்து லாஸ்டா கார்டன் ஏரியால வந்து ஒரு விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்களே. நான் வைரலான ஒரு டைலாக் பேச போறேன்றது என்ன டைலாக் தெரியுமா? அஜித் ரேசிங் போயிட்டாரு, தளபதி அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு, மற்றவங்களாம் இல்லை, இந்த சினிமா துறையை காப்பாத்தி நிறுத்த வேண்டியதே நான் தான் அப்படின்ற டைலாக் கொண்டு பேசி வச்சிருக்கார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றதால ஒரு பக்கம் டீமுமே கான்ல இருந்திருக்காங்க அப்படின்றதான். கடந்த 2 நாளா நீங்க எடுத்து பார்க்கலாம், கேமரா எங்கேயாவது ரெஸ்பாண்ட் பண்ணிச்சா திவாகருக்கு? அப்பயே ஒரு விதமான சிக்னல் தான் நான் நினைச்சிருக்கேன். என்ன சடனா திவாகர் வரும்போது கேமரா ரொட்டேட் ஆகும், ஆங்கிள் திருப்புவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 2 நாளா திவாகரை மட்டும் அவாய்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். அது யோசிச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெளிவான விடையும் ஆன்சரும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸ் வீட்டிலிருந்து திவாகர் வெளியேறுவது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். ஷோ அப்பதான் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா பார்வதி திவாகர்ன்ற மையத்தை நோக்கி போவது ஷோக்கும் நல்லது கிடையாது. இந்த ஆங்கிலுமே யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா டைமென்ஷன் உடையறதுக்காக தான் ஒரு பக்கம் கனி எலிமினேட் ஆயிருக்காங்க, அங்க அன்புக்கு எங்க தரமட்டம் ஆயிருச்சு, மொத்தமா காலி. இப்ப திவாகர் எடுத்த உடனே இப்ப இங்க டைமென்ஷன் வேற மாதிரியா மாறும். இப்போ ஒரு பாயிண்ட்ல பார்வதியை இப்ப அடக்கி வாசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ டைமென்ஷன் மாத்தி வேற ரீதியில கேம் டிராவல் ஆகணும், எல்லாரும் ஓப்பன் அப் ஆகி கேமை விளையாட ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் இன்டென்ஷன். ஸோ அந்த ரீதியில திவாகர் எடுத்த ரீசன்ஸும் இந்த காரணங்களை மைய கொண்டு எடுத்துட்டு போனாங்கன்னா அது நியாயமா தான் படுது. எனக்கு ஒரு விதமான தப்பு இல்லை. ஏன்னா ஏற்றத்தாழ்வுன்றது வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறது மிக மிக தவறான விஷயம் மக்களே, ரொம்ப தவறு. இந்த வீட்டை பொறுத்தவரையும் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றது இருக்கு. ஸோ அவர் வீட்டுக்குள்ள நடந்துக்கிற பல பிஹேவியர்ஸ் வந்து மோசமாக இருந்த காரணத்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாம சில விஷயங்களால் கடைசி நேரத்தில் அதிரடி முடிவாக திவாகரை எடுத்து உள்ளார் அப்படின்றதுதான். நான் காலையே இதை தான் நான் சொன்னேன். காலையே வந்து நான் தம்ப்நெயிலா வேற வச்சேன். நிறைய பேர் என்ன வந்து கழுவி ஊத்துங்க, நீங்க தப்பான தம்ப்நெயில் வைக்கிறீங்க, ஏன் ப்ரோ இப்பெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் கெஸ் பண்ணி தாங்க வச்சேன். காலையில இந்த இதெல்லாம் வந்து ஆங்கிள் வச்சு சொன்னா என்ன இப்படி சொல்லிட்டீங்க கடைசியில. ஆனா நம்ம சொன்னது உண்மையா இருந்தது. நீங்க வேற கேட்டு சரி சில பேர் வருத்தப்படுறீங்க, ஃபீல் பண்றீங்க, நான் தம்ப்நெயில மாத்தி வச்சேன்.
ஆனா கடைசியில நான் சொன்னதுதான் உண்மையா இருக்குது, கரெக்டா நடந்திருக்கு அப்படின்றதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. பட் இவங்க எப்ப எலிமினேட் ஆனாங்கன்னு தெரியல. பட் இந்த 2 பேர் தான் அப்படின்றது ஆர்டிகல்ல வந்திருக்கு. அந்த ஆர்டிகல்ல வந்துச்சுன்னா நியர்லி ஒரு 90% உண்மைதான், மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. 90% அதுல சொல்றது எல்லாமே நடந்திருக்கு. பாப்புலரான ஆர்டிகல். ஸோ அந்த வகையில நம்பலாம். ஸோ சனிக்கிழமை ஒரு நபர், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நபராக தான் இருக்கும். அது சனிக்கிழமை மோஸ்ட்லி கனியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை திவாகர் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறது. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.